ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அட்டகாசமான ஒரு பூண்டு குழம்பு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, புளிப்பு, காரம், லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோடு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா அப்பளமும் முட்டை ஆம்லேட்டும் வச்சிங்கன்னா ஒரு ஃபில்லிங்கான லஞ்ச் மெனுவாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நிறைய சேர்க்கணுங்க. பூண்டு குழம்புக்கு பூண்டு தான் தேவையான பொருள்ன்றதுனால பூண்டு நிறைய சேர்க்கணும். நான் பார்த்திங்கன்னா 3 முழு பூண்டு, பெரிய பெரிய பூண்டு எடுத்துருக்குங்க. நல்லா 3 பூண்டு சேர்த்துருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்து வைக்கணுங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து இதுவுமே நல்ல நிறம் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக தான் சேர்க்கணும். இதுக்கு ஒவ்வொரு பொருளுமே கொஞ்சம் பார்த்து தான் செய்யணுங்க. அதனோட ஃப்ளேவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறம் மாதிரி நல்லா வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா கலருக்காக தான் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிளகாத்தூளெல்லாம் அதனோட ராஸ்மல் போன பிறகு 3 பழுத்த தக்காளி எடுத்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி சேருங்க. தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா ஜாம் மாதிரி இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் அதை கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ புளி தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப தண்ணியாக வச்சா இந்த குழம்பு நல்லா இருக்காதுங்க. ஸோ நல்லா திக்னஸாக இருக்கணும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு குட்டி சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா தாங்க கரெக்டாக இருக்கும், இந்த குழம்புக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் பிடிக்கலன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு பூண்டு குழம்பு சூப்பராக தயாராகி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிட்டோம்னா சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையாக நம்மளுக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன கன்சிஸ்டன்சிலேயே நல்லா கெட்டியாக, நல்லா டேஸ்டியாக, நல்லா தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. 2 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.